எங்கள் தம்பிங்கெல்லாம் தங்கச்சிங்கெல்லாம் மோர் கொடுக்குறாங்கன்னு சூரியனே கொஞ்சம் உள்ளே போயிட்டாரு. அதனால் அதை பற்றி ஒன்றும் ஏன்னா பாஜகவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் பயப்பட வேண்டிய காலம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இங்கே ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்னா கூட்டணினா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு குடும்பம் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க கூட்டணியில் அவ்வளோ பிரச்சனை. ஆனால் இப்போ அவங்க கூட்டணி வந்து விவாகரத்து கூட்டணி மாதிரி போய் கொண்டு இருக்குது. எங்கள் கூட்டணி நல்ல குடும்பம் மாதிரி மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவுதான். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, என்னால் கொடியேற்ற முடியலன்னு சொன்னவர் டாஸ்மாகில் ஊழல் இருந்தால் அதை விசாரிக்க வேண்டியது தான் அப்படின்னு. எல்லாத்த விட சிதம்பரம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக பலம் பொருந்திய கட்சியாக தான் இருக்குது, இந்திய கூட்டணி பலம் இழந்த கூட்டணியாக தான் இருக்குதுன்னு சசி தரூர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உண்மையிலே பாராட்ட ஆரம்பித்தார். மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களை இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது. அதனால் அவர்கள் இன்று பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆக நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்லெண்ண அடிப்படையினாலும் நல்ல ஆட்சியினாலும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கூட அவரை பாராட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பாராளுமன்ற குழுவை உலக நாட்டிற்கு அனுப்புகிறார். அதில் நம் தமிழகத்தை சார்ந்த சகோதரி கனிமொழி அவர்களும் தலைமை ஏற்றிருப்பது ஒரு குழுவிற்கு எனக்கு மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த பாராபட்சமும் இல்லாமல் நமது குழுவை அனுப்புவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த குழுவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதை நாங்கள் கட்சி எல்லை கடந்து எனது நாட்டின் பிரதிநிதியாக நான் அங்கே போகிறேன் என்று எல்லோரும் சொல்வது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆக ஒரு நாட்டிற்கு பிரச்சனை என்றால் அனைவரும் இப்படி தான் இணைந்து பணியாற்ற வேண்டும். காங்கிரஸ் மாதிரி இதில் குற்றம் சொல்கிறேன், அதில் குற்றம் சொல்கிறேன், ராகுல் காந்தி மாதிரி எல்லாவற்றிலும் குற்றம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. ஆக இன்று நாடு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கு. மட்டும் இல்லை, உலகத்திற்கே பாரதம் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மக்களை பாதிப்படையாமல் தீவிரவாதி முகாம்களை மட்டுமே எப்படி ஃபோக்கஸ் செய்து அழிக்க முடியும் என்பதை உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாமல் மிகப்பெரிய உதாரணத்தை உலக நாடுகளுக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி. எல்லாவற்றோடு எனக்கு மன வேதனையாக ஒன்றை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது என்னன்னா, புதிய கல்விக் கொள்கை மத யானை. நான் இங்கே பெற்றோர் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், மனவேதனையோடு வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறது என்றால், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை தான் தமிழக குழந்தைகள் படிக்கணும். நாங்க ஒரு மொழியை படிக்க கூடாதுன்னா அவங்க படிக்க கூடாது. அவங்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நிலையை ஆணவத்தோடு அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த மத யானை தான் புதிய கல்விக் கொள்கை. மத யானை இல்லை, எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு ஆணவத்தோடு தமிழக அரசு நடந்து கொள்கிறது பாருங்கள், அதுதான் மத யானை. குழந்தைகளிடம் விட்டுவிடுங்கள், பெற்றோரிடம் விட்டுவிடுங்கள். இதுல பொய்யாமொழி பொய்யா சொல்றார் அன்பில் பொய்யாமொழி. இதுல காவிமயமாக கொண்டிருக்கிற சாஃப்ரனைசிங் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அந்த அதுல வந்து இந்த கொள்கை உடையவர்களும் குழுக்கள்ல இருந்தாங்க. நீங்க வேணா போய் பாருங்க இணையதளத்துல. கஸ்தூரி ரங்கன் அவர்களோடு 12 பேர் எல்லோருமே கல்வியை முதல் தரமாக்க வேண்டும் என்று குறிக்கோளோடு பணியாற்றியவர்கள். ஆனா இன்னைக்கு ஏழை குழந்தைகள் தங்கள் வீட்டு குழந்தைகள் மாதிரி படிச்சிடக்கூடாது. ஏன் குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம், ஆனா பிஞ்சு குழந்தைகள் வேற எதுவும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பெற்றோர் சார்பில் நான் கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து கல்வியில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் பாடத்துல 8 பேர் தான் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. தமிழை இவர்கள் இதை இப்படி வளர்க்குறாங்க. மதுரையில ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சாலையில பஸ் போக முடியல, கார் போக முடியல, ஓட்டை எங்க விழுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாலையில ஓட்டை விழுறவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? இனிமே முடியவே முடியாது. அதனால இன்று காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் வேணா இனிமே அடிக்கடி ஊட்டி போகலாம், நிரந்தரமாக போய் குழுன்னு இருக்கலாம். ஏன்னா மக்கள் நிராகரிக்க போகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செவிலியர்கள்ட்ட கேளுங்க, மருத்துவர்கள் கேளுங்க, அவங்க என்னமே போராடி கொண்டு தானே இருக்கிறாங்க. ஏன் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ரவீந்திரநாத்தே சொல்லி இருக்கிறாரு எவ்வளவு காலி இடங்கள் இருக்குன்னு. அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே சொல்லி இருக்கிறார்களே. அதனால
மருத்துவ பணியிடம் மட்டும் இல்ல, ஆசிரியர் பணியிடங்கள், செவிலியர் பணியிடங்கள், காவல்துறை பணியிடங்கள் எவ்வளவோ நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உல்லாச பயணம் மட்டும் போய் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர்.